உதயநிதி அவர்களுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைன்னு திரும்ப திரும்ப நிறைய வந்து பல்பு வாங்கிட்டே இருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் பற்றிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவங்க வந்து என்னன்னா அந்த லாட்ரி ஆதோ அர்ஜுனாவோட மாமனாட்ட பணம் வாங்குறது இவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டிவிக்கு அமைச்சர்களை புகழ்ந்து பேசுறது, அதாவது ஏதாச்சும் ஐஸ் வச்சுட்டே இருக்கிறது. சாமி அமைச்சர் அமைச்சர் சாமி அவர்கள் திமுக தலைமைக்கு வந்து கொஞ்சம் கோபமாயிருக்கு. வந்து கேலிக்கும் கிண்டலுக்குமா தான் மாத்திட்டு இருக்கீங்க. ஆனா டிவிக்கு அமைச்சர்கள் ஒவ்வொருத்தவங்களும் பக்காவா பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையும் சட்டசபையை வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட்டு கொண்டு வரப்படவில்லை. ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா காலத்து சட்டசபையை அப்படியே பிரதிபலிக்குது. இங்க பாத்தீங்கன்னா சிஎம் கூட கொஞ்சம் இறங்கி லைட்டா தான் அடிக்கிறாரு. ஆனா அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா போன கவர்மெண்ட் மாதிரி நிறுத்தி கொடுக்கறது, அங்கங்கே கட் பண்ணுறதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக லைவ் கொடுக்கறதுனால இந்த முன்ன மாதிரி அந்த வெளிநடப்பு நாடகம்லாம் பண்ண முடியல. என்ன சொல்ல போனால் அந்த 900 கோடி வாங்கினதா சொன்னது வந்து ஒரு பெரிய டிராபேக் ஆயிருக்கு அவங்களுக்கு. உதயநிதி அவர்கள் வந்து இந்த வெறுப்பரசியல் அப்படிங்கிறது வந்து திரும்ப கொண்டு வராங்க. அந்த கேரக்டர் அசோசியேஷனுங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ரொம்ப நிறைய நடந்துச்சு. அதே மாதிரியான ஒரு இதை தான் இங்கேயும் ஊத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது இங்கே வந்து எடுப்பதில்லை இந்த முறை. கடந்த 5 ஆண்டுகளே பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தப்போ கூட திரும்ப பாஜக விருப்பம் மட்டும்தான் இங்கே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் முன்னாலாம் அமித்ஷாலாம் வராங்கன்னா அப்படியே பரபரப்பாகும் தமிழ்நாடு. இப்போ எதுவுமே நடக்கல. அமித்ஷா அவர்கள் வந்ததும் போனதும் கூட தெரியல. விவசாய சங்கத்தில் உள்ள பிரதிநிதிகள் வெளில வந்து முதல்ல சொன்னது என்னன்னா, எந்த அரசுமே எங்களை கூப்பிட்டு விட்டு பேசுனது கிடையாது. அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் எவ்வளவோ போராடினோம். மூத்தவரான துரைமுருகன் அவர்கள்ட்ட போய் கெஞ்சினோம். Cambridge by DAC. This isn't just a home, it's your own slice of the English countryside, right here in the city. வெற்றி நேயர்களுக்கு வணக்கம். டிஎம்கே பேக் ஆஃப் லைஸ் நிகழ்ச்சியில் அரசியலின் பொய் மற்றும் நிஜத்தை கண்டறியலாம் வாங்க. வணக்கம் சார். சார், கடந்த 4 நாட்களாக வந்து சட்டசபை வந்து ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதில் நிறைய விவாதங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருப்பாரு உதயநிதி அவர்களுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைன்னு. அதை மக்களுமே சொல்லியிருந்தாங்க, உதயநிதி அவர்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு. இந்த விஷயம்லாம் நம்ம ஸ்டாலின் சாருக்கும் ஃபீல் ஆயிருக்குமோ சார்? அவர் வந்து உதயநிதி அவர்கள் மீது வந்து கோவமாக இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டோமே, உண்மையா சார்? அதாவது சட்டசபையில் வந்து திரும்ப நிறையா வந்து பல்பு வாங்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் உதயநிதி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒரு செயல்பாடுங்கிறதே நமக்கு சரியான ஒரு இதில் இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. முக்கியமாக சொன்னோன்னா இந்த தஞ்சாவூரில் வந்து பேசுனது வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ராபேக் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் வந்து ஒரு பெண்ணோட பேர் சொல்லும்போது அவர் நினச்சிருந்தா அந்த பேரை வந்து நீங்கள் தவிர்த்துருங்கன்னு நான் தொண்டர்கிட்ட சொல்லிவிட்டு வேறு டாப்பிக்கை மாற்றிருக்கலாம். அப்போ அந்த பேசுனதுங்கிறது வந்து இன்டென்ஷனோட பேசுனது அப்படிங்கிறதுனால இது வந்து மெச்சூரிட்டியே இல்லாமல் செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுலேயும் என்னென்னா அந்த பார்ட்டி ஃபண்ட் பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவங்க வந்து என்னென்னா அந்த லாட்ரி ஆதோ அர்ஜுனாவோட மாமனாட்ட பணம் வாங்குறது இவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம் 900 கோடி வாங்கணும் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் பெரிய பல்பு வாங்கினது. அது தவிர டிஎம்கேவோட முன்னாள் அமைச்சர்களே என்னென்னா டிவிகே அமைச்சர்களை புகழ்ந்து பேசுகிறது, அதாவது ஏதாச்சும் ஐஸ் வச்சுட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து அவங்க திமுக தலைமைக்கு வந்து கொஞ்சம் கோபமாயிருக்கு. கூப்பிட்டு சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டசபையை வந்து நம்ம வந்து எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தாமல் நீங்கள் வந்து கேலிக்கும் கிண்டலுக்குமா தான் மாற்றிட்டு இருக்கீங்க. 2வது வந்து ஒரு சட்டசபையில் வந்து எப்படியாச்சும் டிவிகே வந்து காலி பண்ணிடலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் டிவிகே அமைச்சர்கள் ஒவ்வொருத்தவங்களும் பக்காவாக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு பக்கம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து உதயநிதி அவர்களே சொன்னார், எங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சட்டசபையை வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் கூட பட்ஜெட் போட்டு தான் பார்க்குறாங்கன்னு நினச்சேன். ஆனால் சட்டசபையை வந்து லைவில் உட்காந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்க்குறாங்க. இந்த மாற்றங்கள் வந்து அதாவது யார் பேசுகிறா, எங்கள் எம்எல்ஏ பேசுகிறாரா, எங்கள் ஏரியா அமைச்சர் பேசுகிறாரா, இந்த அமைச்சர் இதுக்கு வந்து இவர் தான் அமைச்சர், இது எல்லாமே இன்னைக்கு வந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு. இது வந்து விஜய் சார் கொண்டு வந்த மாற்றம் தான் இது. இந்த அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்னாடி வந்து இல்லாத ஒரு விஷயம். அதை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கெல்லாம் டிவிகே அமைச்சர்கள் வந்து எப்படி இருந்தாங்களோ, இவங்க என்ன வெறும் ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், என்ன சொல்ல போனால் தற்கூறிலாம் கூட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 3 மாதத்துக்கெல்லாம் அவங்க எல்லாரையுமே சிஎம் விஜய் அவர்கள் வந்து மெச்சூர்ட் ஆக்கியிருக்காங்க. மெச்சூர்ட் ஆக்கி எப்படி பேசணும், எப்படிலாம் பேசக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் ட்ரெயின் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து
பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா காலத்து சட்டசபையை அப்படியே இது பிரதிபலிக்குது. ஜெயலலிதா காலத்தில் வந்து என்னென்னா இந்த டிஎம்கே வந்து நாங்கள் தான் எல்லாமே அரசியலில் எங்களை மாதிரி யாரும் பேச முடியாது, எங்களை டிஎம்கேக்கார மாதிரி பேச முடியுமான்னு கேட்டுட்ருப்பாங்க. அதை வந்து ஜெயலலிதா மேடம் அவங்க தான் உடைச்சது. அவங்க தான் உடைச்சி அந்த சட்டசபையை வந்து நல்லா பரபரப்பாக கொண்டு போனது. இங்கே பார்த்தீங்கன்னா சிஎம் கூட கொஞ்சம் இறங்கி லைட்டாக தான் அடிக்கிறாரு. ஆனால் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களையும் விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது இதனால் என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து ஃபுல்லாக லைவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன கவர்மெண்ட் மாதிரி நிறுத்தி கொடுக்கறது, அங்கங்கே கட் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக லைவ் கொடுக்கறதுனால மக்கள் வந்து இதை ஒரு என்டர்டெயின் மாதிரியே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் கிட்டத்தட்ட அவங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து மேலே உட்கார வச்சுட்டாங்க. அதனால் பிடிச்சி போய் பார்க்குறாங்க. இப்போ இந்த எல்லாம் நேரடியாக நடக்கிறதுனால இந்த முன்ன மாதிரி அந்த வெளிநடப்பு நாடகம்லாம் பண்ண முடியல. நம்மக்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார்ல, இழுத்து பூட்ட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க. அதனால் வெளிநடப்பு பண்ணோன்னா இவங்க எதுக்கு இந்த நேரத்தில் வெளிநடப்பு பண்ணுறாங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அதனாலே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த 900 கோடி வாங்கினதா சொன்னது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிருக்கு அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்காக ஐடிவிங்க வச்சு ஏன் காங்கிரஸ் வாங்கலையா, ஏன் பிஜேபி வாங்கலையா, அவங்களாம் பார்ட்டிக்கு ஃபண்டு வாங்கலையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து முக்கியமாக சொல்லணும்னா ஆதவ அர்ஜுனா வந்து முன் வச்சு இவங்க வச்சு விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, சோஃபா மாடல் அரசு அப்படிங்கிறது, அப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது, லாட்ரின்னு கூப்பிடுறது, ஆதவ அர்ஜுனா சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு விமர்சனம் வச்சது. அது அவங்களாம் அவங்களுக்கு வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா உடனே ஆசிகா, ஆதவ் கம்யூனிஸ்ட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவங்களால எதுவுமே இப்போ வந்து பேச முடியல. அங்கேருந்து காசு வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு வந்ததுங்கிறது. இனிமேலாவது ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக, அது முக்கியமாக சொல்லணும்னா உதயநிதி அவர்கள் வந்து இந்த வெறுப்பரசியல் அப்படிங்கிறது வந்து திரும்ப கொண்டு வராங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. தஞ்சாவூரில் கூட விசாரணைக்கு அப்புறம் வெளியில் வந்து பேசும்போது கூட திரும்பவும் வந்து பர்சனல் லைஃபுக்குள்ளே தான் வராதே தவிர இன்றைக்கி இந்த மக்களுக்காக என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து அவர் வரவே இல்லை. ஒரு பக்கம் வந்து சிஎம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசாக இருந்தாலும் கூட ரெண்டு வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கட்சி ஆரம்பித்து. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்துக்கான ஒரு பக்குவமும் அந்த அமைதியும் நிதானமும், ரெண்டாவது வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அதற்கு நேர் மாறாக இத்தனை வருஷமாக அரசியல் குடும்பத்தில் இருந்த உதயநிதி அவர்கள்கிட்ட வந்து அப்படி எதுவும் இல்லாமல் வெறும் வெறுப்பு அரசியல் தான் இருக்குது. திரும்ப வந்து நான் இதை காமெடியாக பார்க்குறேன், இது வந்து ஒரு சர்க்கஸ் கூடாரம், இவங்க வந்து கோமாளிங்க, இந்த விஷயத்த தான் எம்ஜிஆருக்கு பண்ணாங்க. அந்த கேரக்டர் அசோசியேஷனுங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ரொம்ப நிறைய நடந்துச்சு. 2 பேருமே மத்திய அரசுக்கு வந்து அடிபணிஞ்சு போயிடுவாங்க, கோழைங்க. அதே மாதிரியான ஒரு இதை தான் இங்கேயும் புகுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது இங்கே வந்து எடுப்பதில்லை இந்த முறை. போன முறை வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஏமாந்து இருந்துட்டாங்க அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா மேலே வந்து வச்சப்போ. இன்னும் சொல்ல எம்ஜிஆர் மேலே வந்து இவங்க வந்து மத்திய அரசுக்கு அடிபணிஞ்சு போயிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் எமர்ஜென்சி கைதுக்கு அப்புறம் அதே இந்திரா காந்தி கூட வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்காக கூட்டணி வச்சுக்கிட்டது இவங்க தான். கூட்டணி வச்சு சரிசமமான இடத்த வந்து இந்திரா காந்திக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படி இருந்தும் கூட மக்கள் வந்து அந்த எலெக்ஷன் வந்து தோக்கடிச்சிட்டாங்க டோட்டலாக. இதுதான் நடந்துச்சு. அடுத்தது ஜெயலலிதா அவர்கள் மேலேயும் கேரக்டர் அசோசியேஷன் தான் திரும்ப பண்ணாங்க. நடிகை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை புகுத்தி அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது, நிர்வாகம் தெரியாது அப்படின்னு சொல்லியே தான் கொண்டு போனாங்க. எதுவும் நிர்வாகமே இவங்களை தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் இவங்களால தான் எல்லாமே இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது டிஎம்கேவோட பாலிசி. ஆனால் அதை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்ல போனால் விஜய் அவர்கள் சிஎம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளே பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தப்போ கூட திரும்ப பாஜக விருப்பம் மட்டும்தான் இங்கே வச்சுட்டு இருந்தாங்க. பாஜக அதிமுக, அடிமை அதிமுக, பாசிச பாஜக இப்படி தான் சொல்லி வெறுப்பை விதைச்சி அது மூலமாக தான் இவங்க வந்து வாக்குகள் அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சது விஜய் அவர்கள். முதல் முறையாக மக்கள் வந்து எங்களுக்கு யார் வேணுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் 2 நாளுக்கு முன்னாடி அமித்ஷா வந்துட்டு போயிருக்காரு. ஆனால் முன்னாலாம் அமித்ஷாலாம் வராங்கன்னா அப்படியே பரபரப்பாகும் தமிழ்நாடு. அப்படியே டிஎம்கேவே அதை வந்து பெருசாக பூம் பண்ணுவாங்க. மோடி வர்றாரு, அமித்ஷா வர்றாரு, அமித்ஷா வந்தோன்னா அது நடக்க போகுது இது நடக்க போகுது, எடப்பாடியை கூப்பிட்டு திட்டினாரு அப்படின்ட்டு. இப்போ எதுவுமே நடக்கலை. அமித்ஷா அவர்கள் வந்ததும் போனதும் கூட தெரியலை. இங்கே நடக்கிறதுங்கிறது வந்து மக்கள் நலனுக்கான ஒரு அரசியல்ங்கிறது நடந்துட்டு இருக்கு, ஒரு ஆட்சிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க இப்போ பேசிட்டே இருக்கும்போது பல்புன்னு சொன்னும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. இவ்வளோ தாவேக அரசு வந்து விவசாயிகளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு, சொன்ன ஒரு கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றலை அப்படி இப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. பல்ப் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, வந்து விவசாய சங்கத்தில் உள்ள பிரதிநிதிகள் வெளில வந்து முதல்ல சொன்னது என்னன்னா,
எந்த அரசுமே எங்களை கூப்பிட்டு இப்படி பேசுனது கிடையாது. டிவிகே அரசு மாதிரி எந்த அரசுமே விவசாயிகள் பிரதிநிதிகளை வந்து கூப்பிட்டு பேசுனது கிடையாது அப்படின்னு முதல்ல ஒன்று சொல்லிட்டார். ரெண்டாவது வந்து அனைத்து விவசாயிகள் சங்கத்தோட தலைவர் பிஆர் பாண்டியன் அவர்கள் வெளில வந்து சொல்லிட்டாங்க, அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் எவ்வளவோ போராடினோம், நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த மூத்தவரான துரைமுருகன் அவர்கள்ட்ட போய் கெஞ்சினோம், அப்படி இருந்தும் கூட நீர்ப்பாசன திட்டங்களுக்குன்னு நிதியே ஒதுக்கப்படல. ஆனால் தாவக ஆட்சிக்கு வந்த இந்த 3 மாதங்களுக்குள்ளேயே 9650 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீர் பாசனத்துக்கு நீர் மேலாண்மைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்ட்டு. அதாவது விஜய் அவர்கள் அவர்களோட அரசாங்கம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு விஷனோட செயல்படுது அப்படிங்கிறது தான் நமக்கு இல்லைன்னு தெரியுது. ஒரு தொலைநோக்கு பார்வையோட விவசாயிகள் நல்ல அதுவும் என்ன சொல்ல போனால் கரும்புக்கு 4000 டன்னுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாகவே விவசாயிகள் வச்சுக்கிட்டு இருந்த கோரிக்கை. போன 2021 தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்தது. அதை விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே தான் அதை நிறைவேற்றிருக்காரு. அடுத்தது வந்து நெல்லுக்கான கொள்முதல் விலையும் இது வந்து இதுவரைக்கும் இந்த 5-6 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் அதிகபட்சமே 100, 120, 130 தான் வருஷம் ஏற்றுவாங்க. முதல் முறையாக 159 ரூபா ஏற்றிருக்காங்க முதல் முறையாக. ஸோ இது எல்லாமே என்னென்னா அந்த நல்ல நெல்லை வந்து கொள்முதல் பண்ணி அரிசி வந்து நல்ல அரிசி கொடுக்கணும் ரேஷனில் அப்படிங்கிறது தான் முக்கியமாக. அடுத்தது கரும்பும் வந்து ஒரு தரமான கரும்பு வந்து பொங்கலுக்கு வந்து வரணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலையை வந்து ஏற்றிருக்காங்க. விவசாயிகளை வந்து இதனால ரொம்ப இது பண்ணுறாங்க. டிவிகே கவர்மெண்ட் மேலே வச்ச நேரட்டிவ் எல்லாமே உடஞ்சிருச்சு. இந்த விவசாயிகள் வந்து தெரியாது, விவசாயிகள் பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. அவங்க பண்ணாதெல்லாம் பண்ணிட்டாங்க. Cambridge by DAC. This isn't just a home, it's your own slice of the English countryside, right here in the city.